எங்களோட நாட்டுல வந்து சில பல கதைகள் எல்லாம் இருக்குது. அது உள்ளுக்கு இருக்கிறதும் மரத்துல இருக்குல்ல. சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் தோரண வாசல். தோப்புண்டா மரங்கள் இருக்குமாப்பா? மரங்கள் வளர்ந்து ஐயா அதுல ஜமுனா ஏரியன்னு போட்டிருக்கு. தண்ணியோட வித்தியாசமா இருக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் லோதி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதோட புதுசாக எங்களுடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன்ட சில தடயங்கள் வந்து இப்பவும் இருக்குது. அதை வந்து பொக்கிசமாக பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணம் போவோம் வருவோம், ஆனால் அவைகளை பார்ப்போம். கிட்ட போய் அது என்ன விஷயம் என்று சொல்லி பார்ப்பது இல்லை. ஆனால் இதுகள் வந்து எங்கள்ட வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள். என்று சொன்னால் எங்கள்ட நாட்டில் வந்து சில பல கதைகள் எல்லாம் இருக்குது. பக்தி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா விஷயங்களும் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வரலாற்று கதைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கதையில் இருக்கிறது வந்து நிஜமாகவே இங்கே வந்து கட்டிடமாக இருக்குது என்று சொன்னால் அதையும் நாங்கள் பார்த்து தானே ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணம் போகும்போதெல்லாம் சில இடங்களை போய் பார்க்கணும்னு நினச்சி பார்த்த இடங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாங்கள் முதலாவதாக போக போகிற இடம் வந்து மந்திரின்ற மெனை. சங்கிலிய மெனன்ற மந்திரி வந்து வாழ்ந்த மெனை என்று சொல்லி இந்த கட்டடத்தை வந்து சொல்லப்படுகிறது. அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறேன். வாங்கோ உள்ளே போய் பார்ப்போம். யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியில தான் இந்த சங்கிலிய மன்னன்ற மந்திரின்ற மெனை வந்து அமைஞ்சிருக்குது. அதைத்தான் நீங்கள் இப்ப காணொலியில பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் பொதுவாக ரோடால போகைக்கு இந்த கட்டிடத்தை பார்த்திருப்போம், ஆனால் கிட்ட போய் பார்த்தது குறைவு. ஒரு சிலர் பார்த்திருப்போம், ஒரு சிலர் பார்த்ததில்லை. அந்த வகையில கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க முற்றுமுழுதாக சேதாரப்பட்டு ஒரு பாலடைந்த கட்டிடமாகத்தான் அந்த மெனை வந்து காணப்படுகிறது. இந்த கட்டடம் வந்து பாலடைந்து காணப்பட்டாலும் அந்த காலத்தின் கைவேலை வந்து சுண்ணாம்பும் செங்கல்லும் சேர்ந்த மாதிரியானதோடும் நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் அதன் கலை அமைப்புகள் வந்து தெரியுது. பாலடைந்தாலும் தனியே ஒரு சிறப்பாக தெரியுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த சுண்ணாம்பு கல்லுக்களால் வைத்து செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டடமாலை தான் தெரிகின்றது. இந்த காலத்து வேலையாட்களை விட அந்த காலத்தில் செய்த வேலையாட்களின் கலை நுட்பங்கள் எல்லாமே மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவுமாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு அமைப்புகளின் வளைவு சுழிவுகள் எல்லாம் அப்படியே இப்பவும் நிறைய காலமானாலும் இப்பவும் தெரிகிறது. ஒரு ஒரு என்ஜினியர் அந்த காலத்துலேயும் ஒரு என்ஜினியர் வடிவாக கட்டினமாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள நடுவில் வந்து அந்த மரத்தை அது வந்து மரத்தால் கட்டப்பட்டிருக்கு. ரெண்டு தூண்கள் மட்டும் இருக்குது. அதை வடிவாக பார்த்துக்கொள்ளலாம். இந்த கட்டடத்துக்கு நாங்கள் போய் நின்ற நேரம் இந்த கட்டடம் வந்து யாரோ அந்த பாவனையில் இல்லாமல் விடுபட்டதால் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இப்படி கட்டுற எல்லாரும் அது என்ன எழுதினது இப்போ வச்சிருக்கா மேலே இருக்கா? இப்போ வச்ச மாதிரி கீழே இருக்கிறது இப்போ வச்ச மாதிரி. ஸ்ரீ மத அம்பலவான சீனிவாசக தம்பையா பிள்ளை ஸ்ரீ தானா சிவபிரகாச பிள்ளை கட்டிடம். சங்கிலியன் காலத்தில் இருந்தால் இதுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்குது வந்து எங்களுக்கு தெரியல. வரலாற்றை பார்த்தா தான் தெரியும். ஓகே, நாங்கள் ஒழிக்கிறோம். சங்கிலிய மன்னர்
சிறப்பா வாழ்ந்துருக்கிறது மட்டும் தெரியுது. ரைட். அது உள்ளுக்கு இருக்கிறதும் மரத்துல இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தேன். உள்ளுக்கு இருக்கிற தீன் வந்து மரத்துல தெரியுது. கோயில் மாதிரி இருக்கு. ஒரு கூட கோயிலாத்தான் தெரியும். ஓகே பாய். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கிலிய மன்னன் தோப்பு வந்து இருக்குது வந்து அந்த கட்டிடத்துக்கு 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் அடுத்ததாக போகிறோம். சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகப்பு தான் இந்த கட்டிடம். இந்த தோப்புன்ற முகப்பு வந்து தொல்லியல் திணைக்களத்தால் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டு அதுக்கு மேலே அதை வெயில் படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இவ்வளவு நாளும் ரோட்டால் போகைக்க இந்த பருத்துறை யாழ்ப்பாணம் வீதியில் போகைக்க இந்த முகப்பு தெரியும், ஆனால் உள்ளே போகலாம் என்று சொல்லி தெரியாது. அன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் போகும்போது இப்படி இருக்குது, இது உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி எங்களுக்கு அன்றைக்கு தான் தெரியும். அப்போ நாங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தோப்பு என்று சொல்லி தெரிஞ்சு கொள்வதற்காக நாங்கள் போக போகிறோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சங்கிலியன் தோப்பு, சங்கிலியன் தோரண வாசல். இப்போ எல்லாரும் என்ன மாமூலு நல்லூர் ராசதானி நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண அரசு புனரத்தான 350 ஆண்டுகள் ஆட்சி செய்ததை பாலி, சிங்கள, தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், ஐரோப்பியர் கால ஆவணங்களும் கூறுகின்றது. மேலும் இங்கிருந்த அரச மாளிகை, ஆலயம், படை வீரர்களின் இருப்பிடங்கள், பூங்காவனம், யமுனா ஏரி, நீதிமன்றம், நாட்சிகை கோவில், அதான் அந்த போடம், காவலர்களுக்கு கோட்டைகள் கூறுகின்றது. அவற்றை தற்போது நல்லூரின் சிறிய வட்டாரத்துக்கு எண்ணியிருக்கும் மரபுரிமை சின்னங்களும் உறுதி செய்கின்றது. 1619 இரண்டாம் சங்கிலிய மன்னனை வெற்றி கொண்ட போட்டியராலும் பின்வந்த ஒல்லாந்தராலும் வட இடங்களும் சுதேச கலை மரபுகள் அளிக்கப்பட்டு இவற்றுக்கு ஒல்லாந்து நிர்வாகத்தில் பணியாற்றிய சுதேசிகளின் ராசத்தலங்களிலும் அக்கால இந்து ஆலயங்கள் சிலவற்றிலும் அவர்களது கலைமரபின் செல்வாக்கு ஏற்பட்டது. ஐரோப்பியரது 327 ஆண்டு கால ஆட்சியில் நிர்வாக பண்பாட்டு நடவடிக்கைகளின் முக்கிய மையமாகும். இது நல்லூர் ராசதானி கால வரலாற்று நினைவுகள் தொடராகும். அதன் மரபு உரிமை சின்னங்கள் புதிய தலைமரபுகள் இணைந்து வளர்வதற்கு காரணமாகின. அதன் ஒரு அடையாளமாகவே சங்கிலியனின் தோரண வாசல் பார்க்கப்படுகிறது. 2012 தொல்லியல் திணைக்களத்தால் இச்சின்னம் யாழ்ப்பாண அரசு கால மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தில் நிதி பங்களிப்போடு தொல்லியல் திணைக்கள அனுமதியுடனும் அனுசரணையுடனும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. நல்லூர் ராசதானியை நினைவுபடுத்தும் மரபுரிமை சின்னங்களில் ஆரிய குலத்தை அடுத்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இரண்டாவது இதாலதான் போகணுமாம். இந்த நல்லூர் இது என்ன சொல்றது, சங்கிலியன் தோப்பு. இதுதான் புனரமைப்புக்கு முதல் இப்படித்தான் இருக்கின்றது. இது விரிவாடுகள் புனரமைப்பு செய்தார்கள் இப்படி இருக்குது. அதாவது இப்படி மாற்றி புரியுது சைட்ல இந்த சின்ன சின்ன வாங்க போய் பார்ப்போம். எங்க போறோம்னாங்க இது வந்து
சங்கிலியன் தோப்பா. வாங்க வாங்க, சங்கிலியன் தோப்பு எப்படி இருக்கு பார்ப்போம். தோப்புண்டா மரங்கள் இருக்குமாப்பா? அத்தி வேற மட்டும்தான் தெரியுது. சங்கிலியம்மன் பார்த்தா கவலைப்படுது. பாதை எப்படி இருக்கு. இதுதான் சங்கிலியன் தோப்பு. அத்தி வேரத்தில் இருக்கிற கல்லு மட்டுமே இருக்குது. அந்த காலத்தில் செங்கல்ல அத்தினு கட்டிடங்கள் வேலி அடைச்சிருக்கு, பாதுகாத்து வச்சிருக்கு. சங்கிலியன் தோப்பு. அத்தியாவத்துக்கு மரங்கள் வளர்ந்து வெட்டி மரம் நிற்குது. வளர்ந்து அப்படியே வீடெல்லாம் ஓகே, நாங்கள் போகலாம். தான் இருக்குது. இதை சொல்லுறதுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே, கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமுனா ஏரிக்கு தான் போக போகிறோம். இந்த ஜமுனா ஏரி என்ற போட் வந்து வளமையாக இந்த சங்கிலியன் தோப்பு தோரண வாசல் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி வர இந்த சந்தியில் இருக்குது. உள்ளே வந்து ஜமுனா ஏரி 300 மீட்டர் போகணும்னு சொல்லி போட்டிருந்தது. என்ன உள்ளே போய் பாப்பமா விடுவோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போக போகிற இடம் வந்து ஜமுனா ஏரி. ஐயா, இல்ல ஜமுனா ஏரின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, நன்றி. ஜமுனா ஏரியா அடுத்த இதா மாவேரி மாதிரி ஒரு இந்திய நதியில வந்துட்டோம். சாட்டுன்னு பாருங்க, சாட்டுன்னு பாருங்க. இதுதான் ஜமுனா ஏரியா. ஜமுனா ஏரி ஃபால். தண்ணியோட வித்தியாசமா இருக்கு. சுத்தி வீடு. அது என்ன ஸ்கூலோ? என்ன ஸ்கூல்? என்ன ஸ்கூல் வீட்ட
இது எந்த காலத்துல கட்டப்பட்ட சங்கிலியன் காலத்துல கட்டப்பட்ட நடுவுல நினைக்கிறேன் இது ஒரு அகலி மாதிரி நடுவுல ஒரு போட்டோ மாதிரி வீடு இருந்தது. ஒருவேளை சங்கிலியன் வீடுல இருந்திருக்கும். ஆனா எங்க வந்தீங்க? ஏரி பார்க்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு. அடுத்ததாக வந்து செம்மணி சந்தியில இருக்கிற சங்கிலியன் சிலைக்கு கிட்டத்தான் போய் பார்க்க போறோம். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இப்படி யாழ்ப்பாணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை இன்னும் வெறும் காணொலிகளில் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லிக்கொண்டு, எங்களுடைய காணொலி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு போட்டிங்கள்னு சொன்னால் உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய், see you.